என்ன செய்யணும்னா இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு முக்கியமான பௌர்ணமி வரம் கொடுக்கற நாளுதான். எப்படியோ முருகனை சமாதானப்படுத்தி அவனை உட்கார வச்சு உனக்குன்னு ஒரு நாடு, உனக்குன்னு ஒரு தனி இயக்கம் நீ வச்சுக்கோன்னு தாயும் தகப்பனும் வரத்தை கொடுத்துதான் உட்கார வச்ச நாள். சரியா? அப்ப அந்த நாள்ல நம்ம கரெக்டா இருந்து நம்ம பண்ணோம்னா நமக்கு அந்த வரம்ங்கிறது நம்ம கேட்கிற வரம் முழுசா கிடைக்கலன்னா பகுதி கிடைக்கும். அது விகாச்சார கணக்கு உங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து கிடைக்கும், இல்லாம போகாது. இது எவ்வளவு நாளைக்குள்ள கிடைக்கும்னு சொல்றேன். நீ என்ன கோரிக்கை வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த கோரிக்கைய மனசார எந்த ஒரு இதர சஞ்சலம் இல்லாம அது இந்த பரதேசிக்குள்ள நீங்க வச்சு கொண்டுட்டு போவீங்களோ இல்லைன்னா அவருக்குள்ள வச்சு கொண்டுட்டு போவீங்களோ அது உங்களை சார்ந்தது. ஏன்னா அதை நீங்க இப்படிதான் கொண்டுட்டு போங்க அப்படின்னுலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஓனான பிடிச்சி நான் மடிக்கல விட்ட கதையாகி போயிடும். ஒரு ஓனா 2 ஓனா வந்தா பரவாயில்ல, 10-15 ஓனா மடிக்கல உட்காந்துச்சுன்னா என்னத்துக்காக வருது? புரியுதா? அந்த சாய்ஸ் நீங்க தான் எடுத்துக்கிறணும். உங்களுக்கு எது சரியா இருக்குங்கிறத பொறுத்து நீங்க எடுத்து அதை பிரார்த்தனை இந்த சித்ரா பௌர்ணமியில வச்சீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நாள், அதுவும் இந்த நிறைவுல சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த நாளுக்குள்ள நமக்கு அந்த விஷயங்கள் சாதனைக்கு வரும். முழு நிலைக்கு வராது, ஆனா பாதி வரும். முழு நிலைக்கு எடுக்கணும்னு சொன்னா நீங்க அந்த அளவுக்கு போகணும் இல்லையா? போக முடியாது இல்லையா? ஆனா கிடைக்கும். ஒரு மனநிலையில உறுதியா வச்சு சொல்ல போனா இந்த கதிரம்மா கூட அன்னைக்கு போன பூஜைக்கு அதை சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்ப நான் அந்த இதுல ஒரு பெரிய கோரிக்கையா மனசார மன உருகி வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெற்றி. புரியுதா நான் சொல்லுது? அப்படி சில நல்ல விஷயங்களுக்கு பாஸ்டாக நடக்கும். சில அதிதீவிரமான ஆசைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா நம்ம கிட்ட, அந்த ஆசையில வச்சோம்னு சொன்னா அது கொஞ்சம் காலதாமதம் தேவைப்படும். ஆமா, அது நீங்க கேட்கிற இதை பொறுத்து இருக்கு, அவங்க கேட்கறத பொறுத்து இருக்கு. வீடு வேணும்னு கேட்கறீங்களா, காடு வேணும்னு கேட்கறீங்களா, இல்ல வீட்டுல பொம்பளை பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறீங்களா, இல்ல மாப்பிள்ளை பையனா இருக்கிறான்னா அவனுக்கு பொண்ணு வேணும்னு கேட்கறீங்களா, அப்படிங்கிறது இருக்கு. சரியா? இது ரெண்டுலயுமே கேட்கிற விதமும் இருக்கு. நீ சொத்து கேட்டாலும் சரி, நோயை குணப்படுத்துறத கேட்டாலும் சரி, ஒரு குழந்தை பாக்கியம் கேட்டாலும் சரி, இல்லையா, இல்ல மருமகன் இல்ல மருமகன் தேடி கேட்டாலும் சரி, கேட்கும் போது தெளிவா கேட்கணும். எப்படி தெளிவான எப்படி சொல்லுங்க, சொல்லுங்க சாமியா. ஆமா, தெளிவா கேட்கணும். ஒரு மருமக வேணும்னா கூட சச்சிதானந்தா சர்க்குருவே, என் சாமி, என் தெய்வமே, என் குரு பகவானே, அப்பனே, அவனே, இவனே, மயிராண்டின்னு என்னத்தை வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா அந்த கோரி அந்த வரிசையா வரணும். சரியா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பாதத்துல நாங்க சமர்ப்பணம் ஆயிருக்கோம். எங்களுக்கான அது எப்படி சொல்றதுன்னா, அப்ப மருமகம் கேட்டாலும் சரி, மருமகம் கேட்டாலும் அது எப்படி குல விளக்குன்னு தானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி எங்களுக்குன்னு உள்ள எங்க குழந்தைகளுக்காக ஒரு குளம் தளிக்கிறதுக்காக ஒரு நல்ல பொண்ணாகவோ, அமைதியான பொண்ணோ, அழகான பொண்ணோ, அறிவுள்ள பொண்ணா, எல்லோரும் அரவணைச்சு போற பொண்ணா அமைச்சு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டு இதை மாத்தி 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 ஒரு 3/4 மணி நேரம் இதை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே உனக்குள்ள பாடிக்கிட்டே வரணும். வந்த அப்படின்னா அது அந்த நாளுக்குள்ள கண்டிப்பா இந்த சித்ரா பௌர்ணமியில அந்த நான் சொல்ற நேரத்துல நீங்க கரெக்டா இதே மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, அது பொண்ணுக்கா இருந்தாலும் சரி, ஆணுக்கா இருந்தாலும் சரி, சொத்துக்கா இருந்தாலும் சரி, நோய்க்கா இருந்தாலும் சரி, குழந்தைக்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளுக்குள்ள அது சாத்தியமாயிரும். புரியுதா நான் சொல்றது? அதுக்கு நம்மளுக்கு இன்னொன்னு நம்பிக்கை. இதை வச்சா இதை பண்ணுனா கிடைக்கும். எப்படி கிடைக்குமா? கிடைக்காதானா? கிடைக்காது. கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடய அதை வைக்கணும். அப்படி வச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வருஷத்துல சித்ரா பௌர்ணமியில என்ன விசேஷமான இது இருக்குங்கிறது உங்களுக்கே புரியும்.
ஆனா சொல்லிட்டோங்கிறதுக்காக நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணத மாதிரி நடிச்சிட்டு போனீங்கன்னா அது நாடகமா போயிடும் இல்லையா? அது இருக்குல்ல. நம்ம பிரார்த்தனை பண்ற மாதிரி நீ உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ட்ராமா போட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், நீங்க போடுற ட்ராமா இச்சினுண்டா இருக்கும், இந்த பரதேசிக்கு போடுற ட்ராமா பெரிய அளவுல இருக்கும். புரிஞ்சதா? அது ஒவ்வொன்னு சொல்றேனே, நீ சரியான முறையில வச்சிருந்தீங்கன்னா பிரார்த்தனை சரியான முறையில அந்த 45% 50 தொட மாட்டீங்க, ஒரு 40-45% தொட்டு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த நாளுக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதுல வந்து தப்பாது. அப்படி நடக்கலைன்னா நீ சரியா இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய இதே. ஆமா, யாரா இருந்தாலும் அதுதான். புரிஞ்சதா? யாரா இருந்தாலும் அதுதான். அது இப்ப சொல்லிட்டேன். அடுத்து இன்னும் டைம் இருக்கிறதுனால இப்பவே சொன்னோம்னா அதுக்கு நான் கடைசியா வந்து அந்த நாளும் சொல்றேன், எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சரியா? அதை நிறைவு பண்ணும்போது சொல்லிட்டா கொஞ்சம் மண்டையில வச்சுக்கிருவீங்க. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா நமக்கு சித்ரா பௌர்ணமி தானே, விடிஞ்சா. இன்னைக்குதான், நாளைக்குன்னு இல்லை, இன்னைக்குதான் வச்சுக்கோங்களேன். விடிஞ்சு நாளைக்கு எத்தனை மணி சாயந்தரம் வரைக்கும் இருக்கா? 7:45 வரைக்கும் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால நம்ம நாளைக்கு ஃபுல்லா நமக்கு வைக்கிறது தான். ஆனா எப்ப வைக்கணும்னு இருக்கு. ஒரு வேலைக்கு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், குழந்தைங்க படிச்சு பாஸ் ஆகலாம், எல்லாமே நமக்கு என்ன தேவை இருக்கோ, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜனங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் வச்சுக்கலாம். அதுல எது முக்கியம்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். நமக்கு கோரிக்கை வந்து நிறைய இருக்கும் இல்லையா? அதுல முன்னாடி முதல் இதா நமக்கு எது வரணும் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து பிரார்த்தனை வைக்கணும். வீடுனா வீடு, காடுனா காடு, குழந்தைன்னா குழந்தை, சரியா? மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை, பொண்ணுன்னா பொண்ணு. அப்படி எது நமக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும், கொடுத்து அதை முன்னாடி சமர்ப்பணம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது அது வந்து ஃபுல்லா நமக்கு வந்து சாத்தியமா இருக்கும். எனக்கு இந்த பரதேசிய பொறுத்தவரை நான் என்ன நினைப்போம்னா, நீங்க 100க்கு 100 ஜெயிக்கணும்னு தான் இவனோட ஆசையா இருக்கும். எப்படி ஜெயிக்கணுங்கிறதா இவனோட ஆசையா இருக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல இல்லைங்கிறதா மன வருத்தமா இருக்குது. சட்டு சட்டு சட்டுன்னு புடிச்சுக்கிற மாட்டேங்க, புடிச்சுக்கிற மாட்டேங்க. ஆனந்தோட மருமக 8 மாசத்துக்கு குழந்தைய பெற்றுட்டா. வெண்ணெட்ல இதுலயே வச்சிருந்துருக்காங்க. வச்சு கடைசியில வந்து லாஸ்ட் பொசிஷன் என்ன சொல்லிட்டாங்க, குழந்தை நிக்காது, எடுத்துட்டு போயிருங்க நாங்களாம். ஓன்னு அழுதா போன் பண்ணி. என்னம்மா அப்படின்னு. இந்த மாதிரி சொல்றாங்க, நான் என்ன பண்ணட்டும், நல்ல குழந்தையா இருக்கு, இத்தனை நாள் காப்பாத்திடலான்ட்டு இப்படி சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது. நீ லவ் பண்ண பையனுக்கே வாக்க போட்டு போகணும்னு எப்படி நீ பிரார்த்தனை பண்ணி சொல்லி கொடுத்தனோ அதே பிரார்த்தனையை இப்ப அந்த குழந்தைக்கு நீ வச்சு உட்காரு. நீ அழுகாத, அவங்கள்ட்ட போய் எதுவும் பேசாத, டாக்டர் கிட்டயோ யார்கிட்டயும் பேசாதீங்க, இந்த நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு மாத்திரம் நீ அதை பண்ணு உட்காந்து. அந்த டைம் முடிஞ்சா உன் குழந்தை மூச்சு விட்டு முழிச்சு பார்க்கும், பயப்படாதன்னு சொல்லியிருந்தோம். செஞ்சா. ஆனா